பச்சை தேயிலைக்கு நிரந்தர விலை இல்லாமல் போராடி வரும் உழவர்களுக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, வீடுகளுக்கு 100 விழுக்காடு, கடைகளுக்கு 150 விழுக்காடு என வரிகளை உயர்த்தி கொள்ளையடிக்கிற அரசாக திமுக அரசு உள்ளது என கடிந்துரைத்துள்ளார். நகராட்சி பகுதியில் வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க, கடவரி 150% உயர்த்திட்டாங்க, குடிநீர் வரி உயர்த்தப்பட்டு விட்டது, போராதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1000 ரூபாய் கடைக்கு வரி போட்டிருந்தா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய் வரி கட்ட வேணும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடைக்கு 1000 ரூபாய் வரி போட்டிருந்தா திமுக ஆட்சியில் 2500 ரூபாய் கடைக்கு வரி கட்ட வேண்டும். ஆக இன்றைக்கு கொள்ளையடிக்கின்ற அரசாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு உருவெடுத்து விட்டது. குன்னூர் நகராட்சி கடையில் வாடகை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னாங்க, அதுக்கு பல மடங்கு வாடகையை உயர்த்திட்டாங்க. அது கூட அதிமுக ஆட்சியில் அறிக்கை விட்டோம், ஆர்ப்பாட்டம் நடத்தணும். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவருக்கு கடைக்காரெல்லாம் அழைத்து அதற்கு உண்டான தீர்வு காணப்படும். அதே பச்சை தேயிலை, இங்கே இருக்கின்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அந்த தேயிலை உற்பத்தியாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அதற்கு பச்சை தேயிலைக்கு 1 கிலோவுக்கு 2 ரூபா கொடுத்துட்டு இருந்தோம், அதை உயர்த்த வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. அதிமுக ஆட்சிக்கு பச்சை தேயிலைக்கு அதிமுக அரசு மானியமாக அவங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காணப்படும். அந்த பச்சை தேயிலைக்கு ஏற்கனவே மானியம் கொடுத்தது போல கொடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும்.